மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இன்று கூட இந்த பாவத்திலே கிடக்கிற ஒரு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலக ஜனத்திடத்தில் கடவுள் நேரடியாக வந்து பேசுகிறதும் இருக்குது, தன்னுடைய தூதர்களை அனுப்பி பேசுகிறது இருக்குது, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுகிறது இருக்குது, தன்னுடைய விசுவாசிகள் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனம் அவர்கள் மூலமாய் பேசுகிறதும் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டால், தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து அவர் தாங்க ரட்சகர், அவர் தான் உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் பண்ணார் அப்படின்னு உலகத்தார் எல்லாருடைய இருதயங்கள்லையும் கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. எல்லார்கிட்டையும் பேசினாலும் ஒரு சிலர் அதை நம்புகிறார்கள், மற்றவர்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அதுக்கு மேலே கேட்டால் சண்டை போடுவேன்றாங்க. ஆக இந்த அறிவிப்பு வருகிறது நிச்சயம். இயேசுவானவர் என்ன சொன்னார்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது மேலே மோதினாலும் அந்த வீடு நிலை நின்றது, விழுகலை, நிற்கிதுன்னார். ஏன்னா கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது, கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வாழ்க்கை. ஆனால் இயேசு சொன்னதை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தானே, அவனை பற்றி அவர் சொல்கிறாரு, மணலின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தி இல்லாத மனுஷனுக்கு அவன் ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டுக்கு மோதின மாதிரி இந்த வீட்டுக்கு மோதுது, அந்த வீடு நிற்கிது, இது விழுந்து அழிஞ்சு வச்சுன்றார். அதுபோல் இயேசுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழாதவர்கள் அவருடைய வாழ்க்கை அப்படி நாசமாக போகும்னு சொல்கிறார். அப்போ அந்த கேட்டு ஏற்றுக்கிட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறது, அதை கேட்டு நம்ப மாட்டேன்ட்டு நான் என் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்வேங்கிறது, அந்த ரெண்டு பிரிவை இங்கே பார்க்கிறீர்கள். அதுபோல் இப்போ நம்ம கடந்த செய்திகளில் சொன்னோம், காப்ரியேல் என்ற தேவனுடைய தூதன் வந்து இந்த சகரியா கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆலயத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் போய் இந்த காப்ரியேல் தூதன் வந்து, உனக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கட்டளையிடுறாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய். எலிசபெத்து மலடியாக இருந்தால், அதனால் பிள்ளைகள்லாம் இருந்தது. அப்படி இருக்க அவன் அந்த தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமைப்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் வெளியே கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படி சொன்னார். அதான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இதை நான் எதனாலே அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியை வயது சென்றவளாக இருக்கிறாளே அப்படின்னா, தேவதூதன் சொன்னதை அவன் நம்பலை, அவ்வளவுதான். ஆனால் அதே சமயத்தில் அடுத்த பின்னாடியே வர்ற பகுதியில் இதே காப்ரியேல் தூதன் போய் மரியாள்கிட்ட நின்று அங்கே மரியாள்கிட்ட என்ன சொன்னான்னு பார்க்குறீங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தனுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அதை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்,
இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். அப்போ மரியாளுக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் புருஷனே அறியேனே, இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு சந்தேகம் கேட்குறான். அவன் சொல்கிறான், பரிசுத்தாய் உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபேத்தன் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தெரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுதென்றாள். சகரியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பலை. மரியாள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி அதன்படி ஏற்றுக்கொண்டாள். இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படியாக இந்த இடத்துலையே தேவதூதன் சகரியாக்கிட்ட சொன்னப்போ அவன் நம்பலைன்னு உன்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் அப்படின்னு தூதன் சகரியாட்ட சொல்லிட்டான். ஆனால் இந்த மரியாள் என்ன பண்ணிட்டாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது என்றால். அப்போ தேவதூதனுடைய வார்த்தையின்படியே மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள். அப்படியெல்லாம் பார்க்குறான். இப்போ இந்த இடத்துல தேவதூதன் சொன்னான் 2 பேர்கிட்ட. ஒருத்தர் நம்பினா, ஒருத்தர் நம்பினாங்க, ஒருத்தர் நம்பலை. அது இந்த சகரியாவை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான இரக்கங்கள். அவனுக்கு குமாரன் பிறக்க வரைக்கும் நீ உன்னைய வாயை ஊமையாக்கிடுறேன், நீ பேச விட்டால் இஷ்டத்துக்கு நீ எதையாவது பேசுவ, பிறக்க வேண்டிய பிள்ளைய பிறக்காமல் ஆக்கிவிடுவ, அப்புறம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நீயே தடையா, நீயே எதிரியாக இருந்துருவ. அப்படியா, நீ நல்லவன், ஆனாக்கா நீயே உனக்கு விரோதமாக நீயே கோல் போட்டுக்கிறது சரியில்லை, அதனால் உன் வாயை மூடி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த யோவான் பிறக்க வரைக்கும் இவன் வாயை மூடி விட்டானா, அவன் ஊமையனாக இருந்தானா. அது கர்த்தர் செய்த இறக்கம். இல்லாட்டி நான் சொன்னது நீ நம்பலை இல்லைடா, போட உனக்கு பிள்ளை கிடையாது அப்படி சொல்லியிருந்திருக்கலாம்ல. ஆனாலும் இந்த சகரியாவும் சரி, அவனுடைய மனைவி எலிசபெத்தும் சரி, 2 பேரும் கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக இருந்தாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்க அப்படின்லாம் முன்னாடி ரிப்போர்ட் வருதில்ல. அப்போ அதை பார்க்கும்போது இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் பீப்புள்ஸ் ஃபூலிஷ்னஸ் அண்ட் அன்பிலீஃப், இவங்க எவ்வளவு தான் முட்டாத்தனமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனாலும் கூட கர்த்தர் அந்த இறக்கப்பட்டு இவனுக்கு இந்த நன்மையை கொடுக்கறதுக்காக இவனை ஊமையானாக்கி விட்டார். கொஞ்ச நாளைக்கு ஊமையானா இருக்கட்டும்னு. அந்த யோவான் பிறக்கிறான், என்ன பேர் வைக்கணும்னா அப்பா பேர் மாதிரி சகரியான்னு வைக்கலான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி என் பேர் யோவான்னு எழுதுகிறான். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே ஆலயத்தில் இவன் கண்ட ஏதோ ஒரு தரிசனத்தில் இவனுக்கு சில விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை சொல்லியிருக்கிறான்னு அப்போ தெரியுது. யோவான்னு எழுதி கொடுத்தானா, அப்பொழுது அவனோட வாய் கட்டு விழுந்ததான். அதாவது என்ன, பிள்ளை பிறக்க வரைக்கும் நீ ஊமையனாக தான் இருக்கணும், இல்லாட்டி நீயே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசி பேசி கெடுத்துருவ அப்படின்னு தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் அப்படி சொல்லியிருக்கு. ஏங்க, நாமளும் மரியாள் போல் விசுவாசிக்கலாம். விசுவாசித்தா கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கும். நாம் விசுவாசியாமல் அது எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்காதில்ல அப்படி சொன்னால் போச்சு. இதே போல் தான் அந்த ஆபிரகாம் விஷயத்துலேயும் கூட சாராள் நகைத்தாள். இவர் கர்த்தர் சொன்னதை கேட்டால் அது எப்படி வயசாக போச்சு, நீங்கள் என்ன சொல்லி நடக்குமாக்குன்னு அவர் நகைத்தாள். ஆபிரகாமும் கூட நகைத்தான்னு தான் போட்டிருக்கு, அது எப்படி நடக்கும்னு. சரி, இஸ்மவேலையாவது ஆசீர்வதிச்சு விடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டான்ல, கர்த்தருக்கு அது கோபமாயிடுச்சு. அவள் சாராள் நகைத்தாளுங்கிறப்ப
நான் சொல்கிறப்ப நீ எப்படி நகைத்தாய் அப்படி அவன் உடனே நான் நகைக்கலை அப்படின்னு. சரி, அதாவது இவர்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்து காரியம் நிறைவேற போகிற நேரத்தில் அவிசுவாசத்தினால காரியத்தை கெடுத்துருவாங்க போல இருந்துச்சு. அதனால் கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு டோஸ் விட்டார், சாராளுக்கும் ஒரு டோஸ் விட்டார். ஏன் பாஸ்டர் அது மாதிரி எழுதியிருக்கான்னு கேட்காதீங்க, அதை திரும்ப திரும்ப வாசிங்க, அது உங்களுக்கு விளங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசிக்கு அவர் எழுந்தருளினார்னு இருக்கும் தமிழில். ஆனால் அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு தான் அங்கே நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்கிறத விட்டுட்டு இவன் நகைத்து சரி இஸ்மவேல் ஆசீர்வதிம்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறத நம்பலைன்னு தானே. அப்போ நான் இப்போ சொன்னது போல் இன்ஸ்பைட் ஆஃப் அவர் அன்பிலீஃப் அண்ட் ஃபூலிஷ்னஸ், அதையும் மீறி நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்கிறது தான் உண்மை. நீங்களும் இப்போ ஏதாவது அநேக காரியங்களில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னு நீங்கள் நினச்சா கூட இப்போ அவர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறது இப்போ நம்பக்கூடாதா? ஆபிரகாம் டோஸ் வாங்கிட்டு அப்புறமே விசுவாசித்தான். அந்த சாராள் நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்லி அவளை 2 டோஸ் விட்டார். நமக்கு பார்வைக்கு நகைத்தாயின்னு சொன்னார்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவள் இருதயத்தில் ஐயோ அவளை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு அவர் அந்த சாராள் வந்து வருத்தப்பட்டிருப்பா. இவருக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அப்புறம் தேவன் உண்மையுள்ளவர்னு எல்லாம் தெரிஞ்சு அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசிக்க ஏது இல்லாத இருந்தபோது விசுவாசித்தார்கள். அப்புறம் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான், கர்த்தரை துதித்து பாடினான். கர்த்தருக்கு பிரியமாக சந்தோஷமாக அறிக்கையிட்டான், வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். வாலிபம் திரும்பியது. வாலிபம் எந்த அளவுக்கு திரும்பியது? வாலிபம் திரும்பினோடனே அந்த பெலிஸ்தருடைய ராஜா வந்து இப்படி ஒரு அழகாக ஒருத்தருக்கு பிடிச்சிட்டு அவளை அப்படின்னு அவன் பிடிச்சிட்டு வர சொல்லிட்டான். அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருக்கிறா. வாலிபம் திரும்பும்னா இப்போது நீங்கள் இந்த வசனத்தை சங்கீதம் 103 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், அப்பொழுது உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். நன்மையினால் வாயை திருப்தியாக்குறாருன்னா நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளினால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நம்பி அதை அறிக்கையிட்டு அதனால் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளால் நம்முடைய வாயை நாம் நிரப்பி இருக்கும்போது நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹலோ, நான் இப்போ சொல்கிறத யாராவது நம்புறீங்களா? நீங்கள் நம்புனா நீங்கள் நம்புறபடி ஆயிரும், நம்பலைன்னா நம்பாததுபடி ஆயிரும். இதெல்லாம் கர்த்தர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ இப்படி ஒரு செய்தியை பேசி டிவியில் போட்டு யூடியூப்பில் போட்டு அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஒரு செய்தி பேசினாருங்க. ஆனால் அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கே. இந்த பைபிள் வசனங்களை கேட்கும்போது நம்ம வந்து கர்த்தர் பேசுகிறத கவனிக்க நம்முடைய இருதயம் ரெடியாக இல்லைன்னா அதை கேட்டு இந்த வாக்கில் போயிடும். அதனால தான் அந்த நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் என் மகனே உன் செவியை சாய், என் வார்த்தை வசனங்களை கேள், இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்னது, இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் அப்படி எழுதியிருக்கு. அதனால் அவங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எதுக்கு? அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு. அவர் சொல்கிறத கேட்டால் இருதயத்தில் ஜீவன் ஆசீர்வாதம் அங்கே உண்டாகுது, நன்மை உண்டாகுது. இப்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நன்மை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னு இப்போ நான் சொல்கிறேன். அது வரப்போகிறது. ஏன் இது நம்புறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு என்னங்க கடினம்? அப்போ ஏற்றுக்கிறலைன்னா நம்ம இருதயம் எவ்வளோ கடினம், அது ரொம்ப பயங்கரம் இல்லை? அப்போ தேவனுக்கு விரோதமாக அந்த இருதயம் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னால் அதை நம்ம அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கிறதா? அடங்கு அப்படி சொல்லி இருதயத்தை அடக்கி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும்னு சொல்லி நாமே அடக்கி
கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமாம், இந்த வசனம் யாருக்கு தெரியாது? கிறிஸ்தவங்களாக இருக்க எல்லாருக்கும். அதுவும் பொதுவாக சபை ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருமே இதை சொல்கிறது ஒரு வழக்கம். ஆனால் எந்த சூழ்நிலையில் தாவீது அந்த வசனங்களை சொன்னாங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வார்த்தையிலே என்ன போட்டிருக்கு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. மறந்து விட்டு என் புத்தியே ஊர் சுற்றிக்கிட்டு தெரியாத, அடங்கி கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இவன் சொல்லி தான் ஆத்மாவை கீழ்ப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க சொல்கிறான். அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆத்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆத்மா, எதையாவது கர்த்தரை ஒன்றும் செய்யலையாக்கும் அப்படின்ட்டு வேறு எத்தையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆத்மாவை அவன் கூப்பிட்டு ஊர் சுற்றுறது யார்? பிசாசு தான். எங்கே போயிட்டு வரேன்னா, நான் உலகம் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். ஊர் சுற்றுறது. காயினை பற்றி எழுதியிருக்கு, நான் இப்படி உலகெங்கும் அலைந்து திரிகிறவனாயிருப்பேன். வேகபாண்டு, அலைந்து திரிகிறவனாக, கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல. அப்படி அலைந்து திரிகிற யாருங்க? பிசாசுங்க. இன்றைக்கி பிசாசு நம்முடைய இருதயத்தில் சில கண்ட வார்த்தைகளை போட்டு வச்சுக்கிட்டு நம்முடைய இருதயத்தை இங்கேயும் அங்கேயும் அலைபாய விட்டால், அதனால் சும்மா செல்லை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்கிறான். செல்லை எடுத்து பார்க்குறது பாவம் இல்லை. ஆனால் அது செல்லு உங்களை பிடிச்சிக்கிட்டா, நீங்கள் செல்லை பிடிச்சிருக்க வரைக்கும் ஓகே. ஆனால் செல்லு உங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா அப்புறம் வேறு எதையுமே சரியாக சிந்திக்க விடாது. நீங்கள் எதையுமே நல்லா செய்ய முடியாது. அதே போல் தான் பணத்தை நீங்கள் தான் கையாளணும். பணம் உங்களை பிடிச்சிக்கிறக்கூடாது. பணம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் பணத்து கண்ட்ரோலில் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அவுட்டு. பூமியெல்லாம் நீங்கள் ஆண்டுக்கணுன்ற கடைசிக்கு இன்றைக்கி பார்த்தா அநேக மனிதர்கள் உலகம் இவர்களை ஆண்டு கொள்ளுகிறது. என்னங்க இது? என்ன நடக்குதுங்க? ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு அதிகமாக பணம் வந்தாக்க நான் கெட்டு போயிடுவேன். அதிகமாக பணம் வந்தால் கெட்டு போயிடுவேன். அப்போ உன்னை கெடுக்கணும்னா, உன்னை நரகம் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு லாட்டரி சீட்டு விழுந்தால் போதும், அவ்வளோதானே? ஒரு லாட்டரி சீட்டு விழுந்து ₹1 கோடி கிடச்சுன்னா அப்போ நீ நரகம் போவ. என்ன பேசுகிறாங்க? கர்த்தர் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய மனம் அலைந்து திரிகிற போது அடங்கிரு, என்கிட்ட வா, என்கிட்ட உட்காரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் இந்த கழுகளைப் போல சட்டை கடுத்து எழும்புவார்கள் அப்படியெல்லாம் சொன்னால், என்கிட்ட வா, என்கிட்ட உட்காரு, காத்திரு, என் மகனே என் வசனத்தை கவனி, என் வார்த்தையை கேள் அப்படின்றாரு. இதெல்லாம் உன் இருதயத்தில் எழுதிக்க, அதை காத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் அந்த வசனத்தை நம்ம காத்துக்கணும், பிடிச்சிக்கணும்னு சொன்னால், அதை பிடித்தவுடனே நமக்கு ஜீவன் உண்டாகிறது, நமக்கு வாழ்வு உண்டாகிறது, நமக்கு சுகம் உண்டாகிறது. இன்றைக்கி இதை நான் இவ்வளவு பேசினாலும் நம்ப மாட்டேங்கிற உங்கள் இருதயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நான் கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் வா. ஆமாம், இவ்வளோ நாளாக என்னத்தை செஞ்சீர், இவ்வளோ நாளாக எல்லாம் போச்சு இல்லை அப்படி சொல்லிவிட்டு இன்னும் என்ன பண்ணுறது, காத்திருந்து என்ன பண்ணுறது, கர்த்தருக்கு இன்னும் காத்திருக்கணுமா, இப்படியெல்லாம் இந்த இருதய நினப்பு வர்றப்ப அது பேய்த்தனம் என்று நான் சொல்லுகிறேன். அந்த பேய்த்தன நினைவுகளை தள்ளிவிட்டு தாவீது சொன்னான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அங்கங்கே சுத்தாத, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. திரும்ப சொல்கிறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஏன்னா மறந்துட்டு ஊர் சுற்றுற மாதிரி தெரியுது. அங்கங்கே அப்படியே அலை பாயுது. பிசாசு அநேக காரியங்களை வேடிக்கை காட்டுறான். அநேக இச்சையான காரியங்கள், அநேக ஊர்காரியங்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. அப்படி போனால் போயிடும், வாழ்க்கை போயிடும். இப்போ நான் சொல்கிறேன், செல்லு பிரயோஜனமானது. ஆனால் செல்லு உங்களை பிடிக்கிறதுக்கு விட்டியே நீங்கள் அவுட்டு. அதே மாதிரி பணம் உங்களுக்கு பிரயோஜனம், ஆனால் பணம் உங்களை பிடிச்சிச்சின்னா நீங்கள் அவுட்டு. நீங்கள் தான் சகலத்தையும் ஆளுகிறவர்களாக இருக்கணுமே ஒழிய. கர்த்தர் என்ன சொன்னார்? பூமியை பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுக்கன்னு சொன்னால், இந்த உலகம் இவனை ஆண்டுக்கிறதுக்கு, பிசாசு இவனை ஆண்டுக்கிறதுக்கு விட்டா இது எப்படி? அந்த பழம் இவனை ஆண்டுக்குச்சு, அந்த பழம் இவனை திங்க வச்சிருச்சு, பழத்தோடைய கண்ட்ரோல்லவே போயிட்டான், பழத்தோடைய அவர் சொல்கிறத கேட்குறவனை மாறிட்டான். கர்த்தர் சொல்கிறத கேட்குறத விட்டுட்டு பார்க்க அழகாக இருந்துச்சான், புசிப்புக்கு இன்பமாக இருந்துச்சான், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்துச்சான். என்ன அது? இன்றைக்கி அது மாதிரி நம்ம முன்னாடி எல்லாருக்கிட்டே இது மாதிரி சில காரியங்கள் வரலையா? வருதில்ல. அப்போ நம்மளும் பார்க்க அழகாக இருக்குது, புசிப்புக்கு இன்பமாக இருக்குது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது, பழம் தின்னலாமா? என்னங்க இன்றைக்கி அவன் அந்த பழத்தை தின்னுவிட்டு அவன் பிசாசின் மகனாக மாறினான். ஆனால் அங்கே ஜீவ விருட்சம் இருக்குது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா கூட நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்திருக்கும். எல்லாம் அப்படி எழுதலையே, ஏன் எல்லாமே எழுதியிருக்குது. அவன் கண்ணு திறந்தான்னு, எந்த பாவ கண்ணு திறந்துச்சுன்னு எழுதியிருக்கு. அவன் ஆவிக்குரிய கண் அடைச்சிச்சுன்னு அப்போவா எழுதியிருக்கு, அங்கே எழுதலை. ஆனால் அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் சொல்லப்பட்டது, அதெல்லாம் அவங்களுக்கு விளங்கிய விஷயம். ஆனால் நமக்கு விளங்கலைங்கிறது நமக்கு அதிசயங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தானா? அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்கிறப்ப விளங்குதா? இப்போ நான் சொல்கிறப்ப விளங்கலைன்னா நீங்கள் உண்மையாகவே ஆவிக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். இன்றைக்கி உலகமும் பேசுது, கர்த்தரும் பேசுகிறார். உலகத்து மூலமாக பிசாசு பேசுகிறான், கர்த்தர் வசனங்கள் மூலமாக, இப்படி நம்ம ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். நம்ம எதுக்கு செவி கொடுக்குறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாரு. நீங்கள் கர்த்தர்கிட்ட சார்ந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக நன்மையாக இருக்கும். வாழ்ந்திருப்பீங்க, செழித்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க, உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன லக்கு வைத்திருக்கிறார் அதை போய் நீங்கள் அடைவீங்க. நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இஸ் தேர் நாட் ஏ ஸ்பெஷல் காலிங்? உங்களை விசேஷமாக உங்களை அழைத்த அழைப்பு இல்லையா உங்களுக்கு? இல்லைங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்கள தாங்க. ஏன் அப்போ நீங்கள் எதுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை பற்றி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? அவனை அழைச்ச மாதிரி நான் உன்னை அழைக்கிறேன். அவனுக்கு எப்படி காரியம் செஞ்சணும் அது மாதிரி உன்னையே செய்வேன். அவன் விசுவாசியாக இருந்தபோது அவன் விசுவாசிக்க வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆனால் விசுவாசித்த அன்னைக்கு அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கணுமா? விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தாவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இப்போ உம்முடைய வசனத்தை எல்லாம் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி எனக்கு நன்மை உண்டாகும், உம்முடைய வசனத்தின்படி எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உம்முடைய வசனத்தின்படி நான் வாழ்ந்திருப்பேன், உம்முடைய வசனத்தின்படி நான் சாட்சியாக இருப்பேன், உம்முடைய வசனத்தின்படி பிசாசுடைய கிரிகளை அழிப்பேன், உம்முடைய வசனத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன். நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா? இப்போ நம்புவீங்களா? சொல்லுவீங்களா? ஏற்றுக்கிறவீங்களா? பேசுவீங்களா? இவ்வளவு சொன்னாலும் கம்முன்னு இருக்கீங்களா? உங்கள் இருந்தால் அப்படி தான் கம்முன்னே இருக்குமா? கம்முன்னு இருக்கிற ஆளுகளை பார்த்து இப்போ சொல்கிறேன், இப்படியே ஏன் போய் தொலையணும்? என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே போகிற ஆளுங்க இருக்காங்கல்ல, உருப்பிடுவாங்க நினைக்கிறீங்க? இப்போவே நான் சொல்கிறேன், இப்போ கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், நீர் என்னை வாழ வைக்கிறவர், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படியே நான் நம்புகிறேன் ஆண்டவரே, சொல்லுங்கள். அந்த வசனத்துக்கு பின்னாடியே எழுதியிருக்கு, கிழக்குக்கு மேற்குங்க எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவருடைய பாவங்களை உன்னை விட்டு விலக்கினார். அப்படி எழுதியிருக்கே, அந்த வசனம் ஏன் நம்பக்கூடாது? நம்புனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பைபிள் வாசிக்கணும்னு ஆசை வந்துடும். அந்த ஆசையை தான் கேட்குறாரு. கர்த்தருடைய வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை,
அந்த தாவீது எழுதுகிற அந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன்றான். சங்கீதம் 119 வாசிங்கன்னா மாற்றி 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 நான் நேசிக்கிறேன், உடைய வசனத்தை நேசிக்கிறேன், உடைய பிரமாணங்களை நேசிக்கிறேன், உடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் எத்தனை சொல்கிறான். ஆனால் அவன் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொன்னார். இப்போ இதையே சொல்ல கர்த்தர் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரோடுக்கு ஏற்ற இருதயமுள்ள ஆளாக ஆக முடியும்ல? ஆமாம், பிடிச்சிக்கங்க. சகரியா விசுவாசிக்கலை, ஆனாலும் புத்தி கட்டவன் இவனை பேச விட்டாக்க இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவனே கெடுத்துருவேன், கர்த்தருடைய சித்தத்தை கெடுத்துருவேன், அதனால் இவனை கொஞ்ச நாளைக்கு ஊமையாக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி காபிரியல் அவனை ஊமையாக்கி விட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. இப்போது நம்ம ஏதாவது ஏற்றுக்கிட்டு பேசினா நம்ம ஊமையாக போயிடுவோம், ஏதாவது ஆகி போயிடும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்த கன்னிகை கர்ப்பவதியாகி அதை நம்புறதுக்கு ரெடி ஆகிட்டா. நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சந்தேகம் தான் கேட்டான். ஆனால் விசுவாசித்து என்ன சொன்னான்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தையின்படி என்ன ஆக கடவுதான்? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை. தாவீது மனுஷங்க, இயேசு தேவனுடைய குமாரனுங்க, மேசியா போய் அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார். அந்த தாவீதோட சிங்காசனம் அவ்வளோ பெருசான். இவருக்கு பேர் என்ன? தாவீதின் குமாரனா. இப்படி தாவீது அப்படி பேர் வாங்கியிருக்கிறான். கர்த்தரை விசுவாசித்தாள், கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாள். இன்றைக்கி நீங்களும் நான் இப்போ இதுக்கு முன்னாடி போனாலும் போட்டேன். இப்பொழுது முதல் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கலாம். இப்பொழுது முதல் நம்பலாமா? ஊர் உலகம் பேசுகிறதெல்லாம் நம்ப மாட்டேன்னு தள்ளி விட்டுட்டு கர்த்தர் பேசுகிறத நம்பலாமா, ஏற்றுக்கலாமா? அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே? அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உன் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்பொழுது உன் மூலமாய் உனக்கு நடக்க வேண்டிய அந்த நன்மைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மரியாள் மூலமாக கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கு உங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் குறித்திருக்கிறாரோ அந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் செய்யும்படி உங்களை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிலையிடுவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் வரும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும் என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்கிற உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நீங்கள் சொல்லுவீங்களா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, கர்த்தர் சொல்கிறதை ஏற்றுக்கிறேன், கண்ட உலக பேச்சை நான் எல்லாத்தையும் நிராகரிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நம்புகிறேன், அவர் சொன்ன நம்பி அந்த காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் நிறைவேறும். மரியாள் விசுவாசித்தாள், அப்படியே நடந்தது. இப்போ நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அத்தனை நிறைவேறும். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நீர் குறித்த நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படியே கடவுது என்றாள். இதான் பாருங்கள், சகரியா விசுவாசிக்கலை, மரியாள் விசுவாசிச்சா. அந்த வித்தியாசம் இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கிறீங்கல்ல, நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு கடவுது. அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ்.